இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண சிம்பிள்லாம் உங்களோட ஆப்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தொப்பி, குக்கர் எல்லாம். ஸோ எப்படி எங்களை எப்படிலாம் ட்ரபிள் கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் தட் இஸ் 12th ஹவரில் ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. பொதுவாக மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டை பிரிக்கிற ஒரு ஃபேக்டராக தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அப்படி சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்படி தெருவங்க கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லணும். என்ன திரும்பி பார்க்க சொல்லணும்? ஆர்கே நகர் எலெக்ஷனை திரும்பி பார்க்க சொல்லணும். வெளியில் போகிற நிறைய பேர் திமுகவில் போய் சேர்றாங்க. ஆனால் திமுக கம்ப்ளீட்டாக எதிர்க்கட்சி அங்கே போய் எப்படி சேர்றாங்க? செந்தில் பாலாஜி உட்பட உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் யாருமே திமுகவுக்கு போக மாட்டாங்க. அப்போ போனவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள உங்கள் கட்சியில் எடுத்ததும் தப்பு தானே? இப்போ எடுத்தது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வயக்காட்டில் நெல் நடுறோம் இல்லையா, சில கலைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு எப்படி கலையில் வளர விட்டுட்டு இருக்க முடியாது, அதை பிடுங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு 2 பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எந்த பேசிஸில் சொல்கிறது தெரியல. அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதினால சொல்கிறீங்களா? இல்லை, அந்த இதில் சொல்ல. இப்போ என்னென்னா, போன எலெக்ஷனில் பார்த்தோம்னா ஜெயவர்தன் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1,30,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அது பெரிய நம்பர். யாரை வச்சு வாங்கினாங்க? புரட்சி தலைவி அம்மா வச்சு வாங்கினாங்க. களத்தில் வந்து ரொம்ப கடுமையாக குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க குடும்பத்திலேயே எதிர்கட்சிக்காரங்கள்லாம் உள்ளே இருக்காங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. அப்படியா? ஜெயவர்தன் கூட இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 100 பேரில் இப்போ 95 பேர் உங்கள்கிட்ட இருக்காங்களா நிஜமாக கிரௌண்டில்? மே 23 நிஜமா இல்லையா? ஆனால் இப்போ இருக்காங்க. நீங்கள் எனக்கு 100% இருக்காங்க. ஸோ நேற்று வந்து அவர் கூட இருந்த 100க்கு 100ல் இப்போ அவர் கூட இல்லை, அம்மா கூட இருந்தவங்க எல்லாம் அவங்க கூட வந்துட்டாங்க. அம்மா கூட இருந்தவங்க என் கூட வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் தெரியல சார். பொதுக்கூட்டம் போட்டு தான் சொல்லுங்களா? அவருக்கு நிறைய பெரிய கூட்டம் இருக்க மாதிரி தான் இருக்குது. 95 பேர் இங்கே வந்தாங்கன்னா அங்கே ஆளே இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கா? கூட்டம் இருக்காங்க. ரொம்ப வாழ்த்து சொல்லுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சவுத் சென்னை வேட்பாளர் திரு இசக்கி சுப்பையா அவர்கள் இருக்காங்க. அவரோட நம்ம வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ ஏன்னா இன்டர்வியூக்கு காலையில் 7 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க. பொதுவாக உங்களோட ரொட்டீன் என்ன சார்? காலையில் எப்போ இந்த மாதிரி தேர்தல் காலகட்டங்களில் எப்படி உங்களோட ரொட்டீன்னா என்ன, எப்படி இருக்கும்? அது மார்னிங் 8, 7 o'clockலாம் நாங்கள் போயிடுவோம். இப்போ கேம்பெயின் போயிடுவோம். மத்தியானம் ஒரு 12 அந்த ரேஞ்சில் முடிச்சுட்டு மறுபடியும் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி நைட் 10 o'clock வரைக்கும் போகும். என்ன மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுறீங்க? முக்கியமாக உங்கள் கையில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, புது சிம்பிளை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண சிம்பிள்லாம் உங்களோட ஆப்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தொப்பி, குக்கர் எல்லாம். ஸோ எப்படி சிம்பிளை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க மக்கள் மத்தியில்? அந்த ஆப்போனண்ட்லாம் சுயேட்சை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸு. பட் எங்களுடைய ஆப்போனண்ட் வந்து வேறு யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எங்களை எப்படிலாம் ட்ரபிள் கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் தட் இஸ் 12th ஹவரில் ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. அந்த சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய தொப்பியும் கொடுக்காம தான் குக்கர் கொடுத்தாங்க. இப்போ குக்கரும் கொடுக்காம மறுபடியும் இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் சிம்பிள் பாக்ஸ் மாதிரி இன்னொரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நம்பர் 26, அதாவது அந்த சீரியல் நம்பர் 26. 28வது நம்பரை பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுத்துருக்காங்க. 24ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எங்களுக்கு என்னென்ன ட்ரபிள் கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. பட் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன சார் நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிடி சார் வரணுங்கிற, அதாவது தேர்டு ஒரு லீடர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டாலினையும் எடப்பாடி அண்ட் ஓபிஎஸை மக்கள் அவ்வளோ விரும்பலை. பட் எங்கள் லீடர் வந்து டைனமிக் லீடர்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய அப்ரோச்சு, அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டிடிவி சாராக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்களுமா இருக்கட்டும், என்னென்னா நாங்கள் தான், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் முக்கியமான போட்டி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் பொதுவாக மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டை பிரிக்கிற ஒரு ஃபேக்டராக தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இது திமுகவுக்கு ஃபேவராக போகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அப்படி சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்படி தெருவங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லணும். என்ன திரும்பி பார்க்க சொல்லணும்? ஆர்கே நகர் எலெக்ஷனை திரும்பி பார்க்க சொல்லணும். அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 41,000 ஓட்டுக்கு மேலே லீடிங் எங்கள் லீடர் வராரு. அதில் 30,000 ஓட்ஸ் வந்து யார் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட்டு. எப்படி நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் டைம் அம்மா கூட நிற்கும் போது வந்து அவங்களுடைய ஓட்டுக்கும் இப்போ சார் டிடிவி சாரோட நிற்கும் போது ஓட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் 30,000 அவங்க லெஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த 30,000 ஓட்டு எங்கே போச்சு? டிடிவி தானே வந்துச்சு. ஸோ எங்களை அதிமுக ஓட்டை பிரிச்சுட்டு அதுக்கு அப்பாற்பட்டு டிஎம்கே ஓட்டையும் நாங்கள் பிரிக்கிறோம். டிஎம்கே ஓட்டு நாங்கள் எடுக்கிறோம். பிரிக்கிறேங்கிற வார்த்தை கூட தவறான வார்த்தை. அவங்க எல்லாருமே எங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த ஓட்டு பூரா எங்களுக்கு தான் வருது. திமுக கூட எங்களுக்கு எதிரியாக நினைக்கல. எங்களுக்கு ஒரே ஆதரவு, மக்கள் மிகப்பெரிய ஆதரவோடு இருக்காங்க.
ஸோ அந்த ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டே வருது. இப்போ ஒரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியில் வந்து நிறையா முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கவங்க வந்து கட்சியை விட்டு விலகி போகிறதா நம்ம பார்க்க முடியுது. இது ஏன் இந்த சூழல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் அதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமான நிர்வாகிகள் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த இயக்கம் முழுக்க முழுக்க தொண்டர்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் நம்பி இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் போவாங்க வருவாங்க. நான் போகிறது இல்லை சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் போவாங்க வருவாங்க. அந்த தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. தலைமையை விரும்பி தான் அன்றைக்கி புரட்சித் தலைவரை விரும்பி தான் அதிமுக உருவாச்சு. நீங்கள் மே 23 இவர் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது 2ஆம் புரட்சித் தலைவர்னு எங்கள் டிடி சார் நான் சொல்லியிருந்தேன். அதே ஒரு நிகழ்வு ஆர்கே நகரில் நடந்துச்சு. இப்போது மே 23 கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, 2ஆம் புரட்சித் தலைவர்னு எல்லா சேனலும் சொல்லக்கூடிய காலம் உறுதியாக வரும். இதை ஒட்டி இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அது கொஞ்சம் முக்கியமான கேள்வின்னு எனக்கு தோணுதை தான் கேட்குறேன். என்னென்னா, வெளியில் போகிற நிறைய பேர் திமுகவில் போய் சேர்றாங்க. இப்போ என்னென்னா, அதிமுகவில் போய் சேர்ந்தால் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, உள்ளுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஃபேக்ஷன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் திமுக கம்ப்ளீட்டாக எதிர்க்கட்சி அங்கே போய் எப்படி சேர்றாங்க, செந்தில் பாலாஜி உட்பட? இதுவும் அழகான கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1972 புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்தார். யார் எதிர்த்து ஆரம்பித்தார்? திமுகவுடைய துரோகத்தனத்தை எதிர்த்து ஆரம்பித்தார். இன்றைக்கி எங்களுடைய டிடி எந்த கட்சி ஆரம்பித்தார்னா அதிமுகவுடைய துரோகத்தன்மையை எதிர்த்து ஆரம்பிச்சிருக்கார். ஸோ பேசிக்காக எந்த ஒரு உண்மையான அதிமுக, உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் யாருமே திமுகவுக்கு போக மாட்டாங்க. அப்போ போனவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள உங்கள் கட்சியில் எடுத்ததும் தப்பு தானே? இப்போ எடுத்தது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வயக்காட்டில் நெல் நடுறோம் இல்லையா, சில களைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு வேண்டி களையில் வளர விட்டுட்டு இருக்க முடியாது. அதை பிடுங்கி தான் ஆகணும். சில இடத்துல களையும் வரத்தான் செய்யும். அதை நம்ம பிடுங்கித்தானே ஆகணும். உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கீங்க. கட்சி உடையும் போது நீங்கள் ஏடிஎம்கேல இருந்தீங்க. ஆனால் உடையும் போது டிடிவி அவர்களோட அணியில் சேரணும்னு உங்களுக்கு ஏன் தோணும்? டிடிவி அணியில் சேரணுங்கிறது என்னமே கிடையாது. நாங்கள் டிடிவி தான். காரணம் என்னென்னா, எங்களுக்கு நல்லா தெரியும் துரோகம் வெல்லுமா விசுவாசம் வெல்லுமான்னு கேட்டால் இவங்க விசுவாசம். நீங்கள் அதை பற்றி நிறைய நம்ம சொல்லலாம். இந்த இயக்கத்துக்காக அம்மா புரட்சித் தலைவர் இறந்ததுக்கு அப்புறமா அப்போ 2 அணி உருவாச்சு. ஜானகி அம்மான்னு ஒரு அணி உருவாச்சு, எங்கள் அம்மா புரட்சித் தலைவர் அம்மான்னு ஒரு அணி உருவாச்சு. அன்றைக்கி அவங்கள பாதுகாப்போடு இன்று வரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 4 சவத்துக்குள்ளே வாழ்க்கையை கடத்தினவங்க தான் எங்கள் சின்னம்மா. அவங்க நினச்சிருந்தா எப்போவோ எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவங்க எந்த சுகத்தையும் அணிவிக்கலை. ஒரு தோழியாக, அதுக்கு மேலே சொல்ல போனால் எந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியும் அவருக்கு பண்ணாங்க. அவங்க கூட இருக்காமல் நீங்கள் நேற்று அம்மா கால சாஸ்திராங்கமாக விழுறீங்க, இன்றைக்கி மோடி கையில் டாடின்னு சொல்லி விழுறீங்க. உங்களை எப்படி நம்பி நாங்கள் இருக்க முடியும்? நம்பிக்கைக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், விசுவாசத்துக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துங்கிற வார்த்தையே இங்கே கிடையாது. எங்களுடைய கட்சி தான் உண்மையான அதிமுக. இன்றைக்கி கால சூழ்நிலை மாறி இருக்குது. அவங்க அதிமுகன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் மே 23 அப்புறம் உங்களுக்கு நல்லா விட தெரியும். அந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சியும் சரியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலையோ? ஏன்னா எங்களுக்கு இந்த சிம்பிள் தான் வேணும், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி கொஞ்சம் காலத்தை கடத்திட்டோமோ? ஃபஸ்ட்டே கொடுக்குற சிம்பிள் நம்ம ஓகேன்னு சொல்லி போயிருந்தால் டைம் கிடச்சிருக்கும் இல்லையா கேம்பெயின்? யார் கொடுத்தா? ஃபஸ்ட்டு கொடுக்கலையே. ஆனால் குக்கர்ன்றதில் ரொம்ப முனைப்பாங்க. நாங்கள் குக்கர் கேட்டோம், கொடுக்கல. முதல்ல தொப்பி கேட்டோம், கொடுக்கல. குக்கர் கொடுத்தீங்க. இப்போ குக்கர் கேட்டோம், குக்கர் கொடுக்கல. இப்போ பரிசு பெட்டி கொடுத்துருங்க. மக்களாக இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசாக இந்த பெட்டியை நாங்கள் நினைக்கிறோம். நான் பர்சனலாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக கிரவுண்டில் பார்க்குறது என்னென்னா, இருக்கிற 2 கட்சிகளும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிங்க. ஒரே ஒரு சின்ன கட்சி மட்டும்தான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. சொல்லப்போனால் லிட்டரலாக கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனியாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. லிட்டரலாக தனியாக தான் போயிட்டுருக்கு. அதுதான் கரெக்டான வார்த்தை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கட்சிகள் பிரதான கட்சின்னு சொல்கிறேன். இது ஏற்கனவே ஒரு ப்ரெஸ்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன். நான் தனியாக நடந்து வரேன், எந்தவித துணையுமின்றி. நான் ஸ்ட்ராங்காக யாரோ ஒரு, நீங்கள் யாரை சொல்லிக்கிற அந்த பிரதான கட்சிகள் அவங்க 4 பேரும் தோளில் கை போட்டு நடக்க முடியாமல் 4 பேரோட துணையோடு வராங்களே, அவங்க பிரதான கட்சியாக இல்லை? இது நம்ம ஃப்ராங்காக பார்ப்போமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அம்மாவை கூட கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி அவங்க ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வீக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அதுவும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க, கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஃபார்ம் பண்ண முடியாமல் தனியாக போகிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. அம்மாவும் கூட்டணி வச்சுருக்காங்க, எல்லாரும் கூட்டணி. அதை பலவீனம் பார்க்க முடியாது. நான் பதில் சொல்லி என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில் கூட்டணி வச்சாங்க, எந்த சூழ்நிலையில் கூட்டணி வைக்கல. இப்போ 2014 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்களா அம்மா? ஏன் வைக்கல? அவங்களுக்கு பல்ஸ் தெரிஞ்சிச்சு, மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த வாட்டி நமக்கு மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அமோக வெற்றியை கொடுத்தாங்க. ஏன் கூட்டணி வைக்கல? அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கூட்டணி வேணாம். அதுக்கு முன்னாடி 2011 எங்கள் கூட பல கட்சிகள், விஜயகாந்த் கட்சி, அந்த மாதிரி நிறைய கூட்டணி இருந்தது.
அதுக்கு ஒரு 4 வருஷம் 3 வருஷத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா வரலன்னு. இப்போ எங்கள் தலைவர் வந்து என்ன மக்களுடைய நாடி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூட்டணி பேசிகிட்டு இருந்தாங்க. திமுக ஒரு பக்கம் கூட்டணி பேசிச்சு, அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி பேசி. ஆனால் எங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இல்லை, நீங்களும் கூட்டணி பேச்சு நடந்துதான் சொன்னாங்க, வெற்றிவேல்லாம் சொன்னாங்க கூட்டணி பேச்சு நடந்துட்டு கூட்டணி நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். பட் நாங்கள் என்ன பண்ணி, எங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மற்ற கட்சியுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவராக இருக்கட்டும், இவருடைய தலைவராக இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வந்து கூட்டணி பேச. எங்கள் தலைவர் மக்களை சந்திச்சுட்டு இருந்தார், ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு இருந்தார். அவருக்கு அம்மாவோட அரசியல் பயணத்தில் போய்கிட்டு இருந்தவர். அவருக்கு மக்களுடைய நாடி துடிப்பு நல்லா தெரியும். போகிற இடங்களெல்லாம் இன்ஃபேக்ட் மக்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணன் நீங்கள் தனியாக நில்லுங்க, இந்த எந்த கட்சி கூடயும் நீங்கள் சேராதீங்கன்னு சொன்ன ஒரு வாக்குறுதியை நம்பி எங்கள் ஆள் பல்ஸ் பார்த்தாங்க, தனியாக நிற்கிறோம். தான் இதே நேரத்தில் இப்போ எஸ்டிபிஐ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எஸ்டிபிஐ வந்து நாங்கள் கூட்டணியாகவே நினைக்கல, எங்களுடைய ஒரு அங்கமாக இயற்கையான கூட்டணியாக நினச்சிட்ருக்கோம். ஸோ அதுவும் எங்களுடைய ஒரு கூட்டணி தான். இப்போ சவுத் சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சேலஞ்ச் என்னென்னா, 2 பேருமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ், ரொம்ப ஃபேமஸான நேம்ஸ் 2 பேருமே. ஸோ நீங்கள் ஒரு 2 பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு 2 விளக்கம் கொடுக்குறேன். ஒன்று வந்து பவராக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னு சொல்கிறீங்க, எந்த பேசிஸில் சொல்கிறேன்னு தெரியல. அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதிகளால் சொல்கிறீங்களா? இல்லை, அந்த இதில் சொல்ல. இப்போ என்னென்னா, போன எலெக்ஷனில் பார்த்தோம்னா ஜெயவர்தன் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1,30,000 ஓட்டு வாக்குதேசத்தில் ஜெயிச்சிருக்காரு, அது பெரிய நம்பர். அதே மாதிரி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு நல்ல நேம் இருக்குது இல்லையா? அப்போ 2 ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் தானே. அதாவது ஜெயவர்தனை வந்து 1,30,000 ஓட்டு வாங்கினாருன்னு சொல்கிறீங்க இல்லையா? யாரை வச்சு வாங்கினார்? புரட்சித்தலை அம்மா வச்சு வாங்கினார். அவருக்கு பர்சனல் ஓட்டு ஒழிச்சிங்க சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே அப்ஜெக்ட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, அது நம்மளுடைய அம்மாவுடைய செல்வாக்கு வச்சு அவர் வாங்கினார். இன்றைக்கி அவருடைய ஃபாதர், அவருக்கு என்ன நேம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் பெருசாக விளக்கமாக சொல்ல விரும்பலை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய இன்டர்வியூஸு, அவருடைய 3-4 மாதங்கள் அவருடைய செயல்பாடுகளாக வந்த செய்திகள், இதெல்லாம் அவருக்கு பெரிய செட்பேக்கு. நான் களத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மக்கள் அடியோடு இருக்கிறாங்க, வரவே இல்லை இந்த தம்பி. என் தம்பி தான் அவர் ஜெயவர்தன் வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மிக பிடித்த ஒரு சகோதரர். பட் அவரை பற்றி தவறாக சொல்லும் போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த தம்பி இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வருது, யாரை பொறுத்த வரைக்கும், ஜெயவர்தனை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்னொன்று சொன்னீங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் ஃபேமஸ்ன்னு சொல்கிறீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து மிகப்பெரிய ஃபேமஸானவர். அவரால் அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்னா, மக்கள் வந்து ஃபேமஸை விரும்பலை, யார் நல்லவர், யார் நல்லது செய்வாங்க தான் விரும்புவாங்களே தவிர. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு சாமானியான நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, என்ன நீங்கள் சாமானியன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு மிக பிடித்தமான வார்த்தை. இல்லை, இது வந்து புத்திசாலித்தனமான கேள்வியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கேட்கணும்னு தோணுது என்னென்னா, ஜெயவர்தன் அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவால் பின் பாயிண்ட் பண்ணி சூஸ் பண்ணப்பட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட். நீங்கள் அவர் எதிர்த்து நிற்கிறீங்க. ஸோ அம்மாவோட கேண்டிடேட் எதிர்த்து நிற்கிறீங்க நீங்கள், அது ஓகே தானே? அம்மா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ டைமில் என்னென்னமோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி அம்மா இருந்திருந்தால் எனக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்கிறதுக்காக அவரை எதிர்த்து நிற்கிறதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு அன்றைக்கி உட்காந்துருக்காங்க. அம்மா வந்து என்ன சொன்னாங்க எலெக்ஷனில் 2014 மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த கட்சியோடு இவர் கூட்டணி வச்சுருக்கார். அம்மாவுடைய மணிமண்டபத்தையும் படத்தையும் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன பாட்டாளி கட்சியோடு வச்சுருக்காரு. சட்டசபையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்கள் முன்னாடி எங்கள் புரட்சி தலைவியை நாக்க துருத்தினவரோட கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க. எப்படி நாங்கள் அவங்கள வந்து அம்மாவுடைய வேட்பாளர் நீங்கள் எப்படி சொல்ல முடியாதா? ஏதாவது ஒரு வகையில் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மாவுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற அத்தனை பேரையும் கூட வச்சுக்கிட்டு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியோட கூட்டணி வச்சது, இனிமேல் நான் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு அவங்க எப்படி அம்மாவுடைய வேட்பாளர் நான் எதிர்த்து நிற்க சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் எதிர்த்தே நிற்கிறோம். உங்களுக்கு அழகான வார்த்தை நீங்கள் கேட்டீங்க. இது வந்து தவறான கொஸ்டின் கிடையாது, இது அழகான கொஸ்டின். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு பிடிக்காததை செய்கிறதுனால தானே நாங்கள் இந்த கட்சியே உதயமாச்சு. அதனால தான் அவங்கள எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். களத்தில் வந்து ரொம்ப கடுமையாக குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு திட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க குடும்பத்திலேயே எதிர்கட்சிக்காரங்கள்லாம் உள்ளே இருக்காங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. எப்படி ஃபேமிலி அப்புறம் பாலிட்டிக்ஸை? அப்படியா? ஒன்று சொல்லுங்களேன். என்னுடைய ஸ்டைலே என்னென்னா, என்னுடைய பழக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யார் இது நம்மளே இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம் பாருங்களேன், என்னுடைய தம்பி தான் ஜெயவர்தனன்னு சொன்னேன். எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னேன்.
போகிற இடத்துல அவர் வந்து குறை சொல்லும்போது நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்ல பொலிட்டிக்கலாக இல்லை அதனால் அதையும் சொல்ல வரேன் என்னுடைய தம்பி தான் ஜெயவர்தனை, என்னுடைய சகோதரி தான் தமிழச்சி தங்கமணின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அந்த ஜெயவர்தனை பற்றி குறை சொல்லும் போது எனக்கு உண்மையிலே மன கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறது, தம்பி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஆதங்கம் தான் எனக்கு ஏற்படுச்சே தவிர அவரை நான் திட்டலை. அது மாதிரி சகோதரி தமிழச்சியும் நான் எந்த இடத்துலையும் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணலை. அரசியலில் கூட நான் யாராச்சும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து என்னுடைய கட்சிக்காரங்க சொல்லுவேன், நீ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத மட்டும் நீ சொல்லு, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் கொடுத்த பதில் வச்சு தான் நான் சொல்கிறேன். தண்ணி சரியாக வரலன்னு எங்கள் ஏரியாவில் வருதுன்னு சொன்னீங்க, ஏரிக்குனால வரல சொன்னீங்க, அதனால் அப்போ மற்ற இடத்துல வரலையா பிரதர் அப்படின்னு உங்களை கேட்டேன். சாலைகள் நார்மலாக இருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால அப்போ மற்ற இடத்துல அதை பெட்டராக இல்லையோ நீங்கள் சொன்னீங்க தான் கேட்டதை தவிர நான் யாரையும் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல. அப்புறமா என் குடும்பத்தில் எனக்கு எதிராக இருக்கான்னு நீங்கள் சொல்லிங்க இல்லையா, எதிர்கட்சியில் இருக்காங்க, பர்சனலாக அப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி யாருன்னு எனக்கு தெரியல. இருந்தால் அவங்க விருப்பம், அவங்க எப்படி நான் தடைப்பட முடியும்? என் பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் ஏதோ ஒரு இயக்கத்தை பிடிச்சிங்கன்னா அவனை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை, ஆனால் சுட்டி காட்டுற அதிகாரம் எனக்கு இருக்குது, உரிமை எனக்கு இருக்குது. அதை அவனை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இல்லை, சுட்டி காட்டும் உரிமை எனக்கு இருக்கிறது. தப்பி நீ பண்ணுறது தப்புன்னு சொல்ல, இல்லை டேடி நீங்கள் செய்து தான் தப்பு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவேன். இப்போ இது வந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ டிடி தினகரன் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா, ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் பாதி பேர் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சின்ன திருத்தம் 95% எங்கள் கூட இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க, சவுத் சென்னையில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க. இது கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, ரைட்டு. ஸோ இப்போ என்னென்னா, ஜெயவர்தன் கூட இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 100 பேரில் இப்போ 95 பேர் உங்கள்கிட்ட இருக்காங்களா நிஜமாவே கிரௌண்டில்? மே 23 நிஜமா இல்லையா? ஆனால் இப்போ இருக்காங்க, நீங்கள் இருக்காங்க. ஸோ நேற்று வந்து அவர் கூட இருந்த 100க்கு 100ல் இப்போ 90 அவர் கூட இல்லை, அம்மா கூட இருந்தவங்க எல்லாம் அவங்க கூட வந்துட்டாங்க. அம்மா கூட இருந்தவங்க என் கூட வந்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் தெரியலையே சார். இன்னும் அவர் கூட நிறைய கூட்டம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பொதுக்கூட்டம் போட்டு காட்ட சொல்கிறீங்களா? இல்லை தெரியல, புதுக்கோட்டை சும்மா பிரச்சாரம்லாம் போகும்போதே பார்க்குறேன். நேற்று கூட பிரச்சாரம்லாம் ஊர்வலாம் போகும்போது பார்த்தேன். சரி, அவருக்கு நிறைய பெரிய கூட்டம் இருக்க மாதிரி தான் இருக்குது. 95 பேர் இங்கே வந்தாங்கன்னா அங்கே ஆளே இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கா? கூட்டம் இருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். சரி சார், ரொம்ப நன்றி. எங்கள் கேள்விகளுக்கு அதுக்கு ரொம்ப நிதானமான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.